ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரீவியஸ் கிளாஸ் 6ல் வந்துட்டு நம்ம டைப் 1 டைப் 2 இன்னர் செயின் ஸ்டிச்சும் டபுள் செயின் ஸ்டிச்சும் 2 இது பார்த்தோம். இதில் வந்து பேக் செயின் ஸ்டிச் பார்க்கலான்னு இருக்கோம். இது கிளாஸ் 7. இதில் நம்ம வந்துட்டு 4 லைன்ஸ் போட்டிருக்கோம். 4 லைன்ஸ் எதுக்குன்னா ஜரி த்ரெட், சில்க் த்ரெட், அப்புறம் சீக்வன்ஸு பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி 2 லைன் வந்துட்டு நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். சரிங்களா? பேக் செயின் ஸ்டிச்சை முடிச்சு ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஒரு நாட் ஃபார்மேட்டில் வரும். அதுக்கு தான் வந்துட்டு பேக் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். அது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு நம்ம ஜரி போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் வந்துட்டு ஏதோ ஒரு கலர் 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். கீழே இருந்துட்டு ஜரி த்ரெட்டை வந்துட்டு மேலே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் நாட் வந்துட்டு போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஒரு லென்த்துக்கு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு முன்னாடி ஒரு குட்டி நாட் போட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம போட்ட அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே ஒரு நாட் போடணும். அதுதான் பேக் செயின் ஸ்டிச். பேக் போய் ஒரு ஸ்டிச் போடுறது தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டு முன்னாடி லாக் போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே அதை முன்னாடி கொண்டு போகாமல் அந்த ப்ரீவியஸ் செயினுக்குள்ளே ஒரு நாட் போடுறோம். சரிங்களா? இந்த மாதிரி போடும்போது அந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் முடிச்சு ஸ்டிச். எண்டட் ஸ்டிச், நாட்டட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. செயினுக்கு முன்னாடி ஒரு குட்டி செயின், பேக்கில் ஒரு குட்டி செயின், 3 செயின் போடணும். ஆக்சுவலாக ஒரு பெரிய லாங் செயின் ஒன்று, அந்த லாங் செயினுக்கு முன்னாடி ஒரு குட்டி லாக் செயின், அதுவும் செயின் ஸ்டிச் தான், அதை லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அப்புறம் ரிவர்ஸில் திருப்பி பேக்கில் அந்த லூப்புக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு லாக்கு, திருப்பி அந்த லூப்புக்குள்ளே ஒரு லாக்கு இழுத்தோம். 3 லாக்கும் வந்துட்டு 3 செயின் ஸ்டிச்சும் சேர்ந்து தான் அந்த இடத்துல அந்த நாட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இதில் நீங்கள் பீட், சீக்வன்ஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி போடலாம். சிம்பிளாக வந்துட்டு பேக் நெக் பார்டர் வேணும் அப்படின்னு கேட்டால் இதை கூட நீங்கள் வந்துட்டு போட்டு கொடுக்கலாம். அழகாக இருக்கும். இதில் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி குட்டி சுகர் பீட்லேருந்து பெரிய சைஸ் பீடு வரைக்கும் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு சின்ன சிம்பிளாக இருக்க ஸ்டிச் மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்க கலர் யூஸ் பண்ணி போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு குட்டி குட்டி பீடு, கலர் பீட்ஸு, அந்த மாதிரி சீக்வன்ஸு, ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி என்ஹான்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிம்பிளாக ஒரு ஒர்க் கேட்டாங்கன்னா நீங்கள் இது தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். இப்போது சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முன்னாடி ஒரு குட்டி லாக், அப்புறம் அந்த பெரிய செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு குட்டி லாக், மொத்தம் அந்த இடத்துல 3 செயின் ஸ்டிச் வந்துட்டு ஒரே இடத்துல மீட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செயின், அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லாக்கு, அகெயின் உள்ளே பேக் போயிட்டு அந்த உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி லாக். இதுதான் பேக் செயின் ஸ்டிச்சு, இல்லைனா நாட்டட் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க, முடிச்சு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த 3 செயினும் மீட் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? நல்லா இழுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இது கொஞ்சம் லென்த்தாகவே போடலாம். நம்ம யூஸ்வலாக செயின் ஸ்டிச்லாம் குட்டி குட்டியாக போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தாக போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் போடும்போது பொறுமையாக போடுங்க. த்ரெட்டு கட் ஆகாமல் பிசுறலாம் வராமல் அழகாக இப்படி முன்னாடி பின்னாடி இழுத்து இது பண்ண உங்களுக்கு இதுக்கு வந்துட்டு கை நல்லா ரொட்டேஷன் ஆகும். முன்னாடி இழுக்கும்போது ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். பெரிய செயின், ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி செயின், பேக்கில் ஒரு குட்டி செயின், அவ்வளோதான். அகெயின் ஒரு பெரிய செயின், ஃப்ரண்ட்டில் ஒரு லாக்கு, பேக்கில் ஒரு லாக். இதே மாதிரி போட்டு எண்ணாட் போடுற இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு செயின் போட்டு செயினுக்குள்ளே ஒரு லாக் போட்டு தான் நீங்கள் வந்துட்டு எண்ணாட் போடணும். லாஸ்ட் வரைக்கும் அந்த முடிச்சை வந்து போட்டுட்டு தான் இது பண்ணணும். அவ்வளோதான், எண்ணாட் போட்டுருச்சு. கம்பல்சரி நீங்கள் ஒரு செயின் போடுறீங்க, இப்போ பேக் செயின், இன்னர் செயின், என்ன செயின் போட்டாலும் சரி த்ரெட்டில் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும், சில்க் த்ரெட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணணும். இப்போ இந்த 3rd லைன் எதுக்கு அப்படின்னா சில்க் த்ரெட்டில் வந்துட்டு பீட் யூஸ் பண்ணி போடுறோம்.
இது வந்துட்டு 0mm பீடு. ஸோ இது சுகர் பீடுன்னு சொல்லுவாங்களா, அதில் வந்து சில்வர் கலர் எடுத்திருக்கேன். இந்த கலருக்கு இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியும் அப்படின்றதுனால இது எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் ப்ரிஃபர் பண்ணலாம், உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செயின் போட்டு முன்னாடி ஒரு லாக்கு, அந்த பெரிய செயினுக்குள்ளே ஒரு குட்டி லாக் போட்டு முன்னாடி இழுக்கிறோம். நம்ம அந்த முன்னாடி லாக் போடாமல் அந்த செயினுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த செயின் வந்துட்டு லூஸ் ஆகி அது அந்த ஃபார்மேட்டே மாறிடும். ஸோ முன்னாடி ஒரு லாக், பின்னாடி ஒரு லாக், அப்போ தான் அந்த முடிச்ச ஃபார்மேட்டில் அழகாக வரும். பீடை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒன்றாவே கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிகினராக இருப்பீங்க, உங்களுக்கு பீட் ஹேண்ட்லிங் இருக்காது. ஸோ முடிச்சு போட்டு நூலை இழுத்து விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட ரிங் ஃபிங்கரில் வந்துட்டு லைட்டாக தள்ளி விட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். அழகாக மெதுவாக தள்ளி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அப்புறம் அந்த சுகர் பீடை லாக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அகெயின் அந்த பெரிய ஸ்டிச் எடுத்துக்கோங்க. பெரிய செயின் ஸ்டிச், குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு குட்டி லாக், அப்புறம் பீடை போட்டு பீடை ஒரு லாக் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி சில்வர் கலர் சுகர் பீடு, கோல்டன் கலர் பீடு, இல்லைன்னா கலர் பீட்ஸ்லாம் இருக்கும், கட் பீட், சீக்வன்ஸ், 4mm 3mm நிறைய பீட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது சிம்பிளாக போடலாம் அப்படின்னா இதெல்லாம் அழகாக போடலாம். நெக்ஸ்ட்டு நான் சரி த்ரெட்டில் போடுறேன். சரி த்ரெட்டில் சேம் இதே ப்ராசஸ் தான். சரி த்ரெட்டில் வந்துட்டு சுகர் பீட் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அந்த முடிச்சும் அந்த சுகர் பீடும் அழகாக எடுத்து கொடுக்குது. நீங்கள் சுகர் பீட் தான் போடணுன்ட்டு இல்லை, பெரிய பீட் போடலாம், சீக்வன்ஸ் வைக்கலாம், உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஆனால் நீங்கள் கம்பல்சரி 4 லைன் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி த்ரெட்டில் வந்துட்டு 2 லைன், நார்மலாக பேக் செயின் மட்டும் போட்டு ஒரு லைன், சுகர் பீடோட ஒரு லைன், சில்க் த்ரெட்டில் நார்மல் ஒரு லைன், சுகர் பீட் ஒரு லைன்.